ஹலோ பிகினர் ட்ரேடர்ஸ். நாளைக்கு வந்து இந்தியன் மார்க்கெட்டில் வந்து நிஃப்டி 50 எக்ஸ்பைரி. ஸோ நாளைக்கு வந்து இந்தியன் மார்க்கெட் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட் சென்டிமெண்ட்டை பார்க்கணும், ப்ரைஸ் ஆக்ஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி. ஸோ மார்க்கெட் சென்டிமெண்ட்டை பார்த்தோம் அப்படின்னா வந்து கிஃப்ட் நிஃப்டி வந்து +1% பாசிட்டிவில் இருக்குது. ஸோ கிஃப்ட் நிஃப்டி வந்து என்னன்னா இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிறது. ஸோ 24/7 வந்து ட்ரேட் ஆகும். மார்னிங் 6:30 ஓப்பன் ஆகி நைட்டு ஒரு 2 o'clock இல்லை 1:30 வரைக்கும் ட்ரேட் ஆகும். நம்ம நார்மல் நிஃப்டி 50 வந்து 9:15 AM to 3:30 PMலேயே முடிஞ்சிடும். இது வந்து பார்த்திங்கன்னா நிறையா நேரம் ட்ரேட் ஆகிறதுனால 1% கேப் அப்பில் தான் வந்து ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு இது சொல்லுது. அடுத்தது யூஎஸ் மார்க்கெட் பார்த்திங்கன்னா எல்லாமே 1% மேலே தான் வந்து பாசிட்டிவில் இருக்குது. யூரோப்பியன் மார்க்கெட்டும் வந்து நல்லா பாசிட்டிவில் தான் இருக்குது. ஏஷியன் மார்க்கெட் மட்டும் கொஞ்சம் ஹெவியாக செல்லிங் ஆகிருக்கு. ஸோ ஏஷியா ஃபுல்லாக ஹெவியாக ஃப்ரைடே வந்து செல்லிங் ஆனதுனால மார்க்கெட் எப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா நாளைக்கு வந்து நியூட்ரலாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. இப்போ ஏஷியாவும் நல்லா பயங்கரமாக பாசிட்டிவாக இருந்ததுன்னா நாளைக்கு நம்ம டேரெக்டாக சொல்லிடலாம் மார்க்கெட் வந்து பாசிட்டிவில் இருக்குன்ட்டு. பட் ஏஷியா வந்து ஹெவியாக செல் ஆனதுனால நாளைக்கு ஒரு டோஜி கேண்டில் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். அடுத்த மார்க்கெட் சென்டிமெண்ட் என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா FIDI ஆக்டிவிட்டீஸ். நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி மேலே போகிறதுக்கும் கீழே இறங்கிறதுக்கும் இவங்க தான் காரணம். டிஐ வந்து டொமஸ்டிக் பேங்க்ஸு, இன்ஸ்டிடியூஷனல்ஸு, பென்ஷன் ஃபண்ட்ஸு. எஃப்ஐ வந்து ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், பேங்க்ஸு, ஃபாரின் பேங்க்ஸு, ஃபாரின் பென்ஷன் ஃபண்ட்ஸு. பொதுவாகவே ஃபாரின் எஃப்ஐஐ வந்து பாசிட்டிவாக இருந்தோம்னா மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்கும். எஃப்ஐ செல்லிங்காக இருந்தால் மார்க்கெட் வந்து செல்லிங்காக இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஏஐ வந்து பயங்கரமான செல்லிங்கில் இருக்காங்க. எஃப்ஐ வந்து இன்னும் பாசிட்டிவில் தான் இருக்காங்க. டிஐ பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியாக சேல் பண்ணுறதுனால மார்க்கெட் வந்து நாளைக்கு டோஜி கேண்டில் ஃபார்மேஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம்னு இதுவும் சொல்லுது. இப்போ ரெண்டு பேருமே வந்து நியூட்ரலாக வந்து பர்ச்சேஸ் பண்ணாங்க அப்படின்னா வந்து மார்க்கெட் மேலே போகும். ரெண்டு பேருமே வந்து சேர்ந்து சேல் பண்ணால் மார்க்கெட் கீழே போகும். பட் ஒருத்தர் வந்து ஹெவியாக சேல் பண்ணியிருக்காங்க, ஒருத்தர் வந்து கம்மியாக பை பண்ணியிருக்காங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு டோஜி கேண்டில் ஃபார்மேஷன் தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மார்க்கெட் சென்டிமெண்ட் கணிக்க முடியல எது அப்படின்னா FIDI ஆக்டிவிட்டிலையும் சரி, குளோபல் மார்க்கெட் சென்டிமெண்ட்லேயும் சரி. பட் என்ன அப்படின்னா வந்து FII வந்து பை பண்ணுறாங்க அப்படின்றதுனால நம்ம கொஞ்சம் பை சைடில் இருக்கலாம். பட் இப்போவும் ப்ரைஸ் ஆக்ஷன் படி ட்ரெண்டு வந்து ஷார்ட் டேர்ம் ட்ரெண்ட் வந்து பை சைடில் இருக்கிறதுனால நம்ம பைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வேணால் எதிர்பார்க்கலான்னு வேறு ஒரு கெஸ் வேணால் பண்ணலாம். நிஃப்டி ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ATR இண்டிகேட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். ATR வந்து எவ்வளோ மூமெண்ட் வந்து நாளைக்கு நிஃப்டி 50 கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுது அப்படின்னா 445. இந்த 445 மூமெண்ட்டை கொடுக்குமான்னா நாளைக்கு எக்ஸ்பைரி டே அப்படின்றதுனால 445 பாயிண்ட் வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை மார்க்கெட் கேப் அப்லேயே 2% ஓப்பன் ஆகிடுச்சுன்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ நான் பிகினராக இருக்கும்போது இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணாததுனால நிறைய டைம் வேஸ்டேஜ் வந்து டைம் லாஸ் வந்து நிறைய ஆச்சு. ஸோ பிகினர்ஸ் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த ATR இண்டிகேட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, இது எப்போவுமே வேலை செய்யாது. ஈவெண்ட் ட்ரேடிங்கில் தான் வந்து அதிகமாக வேலை செய்யும். நாளைக்கு எக்ஸ்பைரி டேன்றதுனால ஈவெண்ட் டே. ஓகே, நான் வந்து இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து நிஃப்டி 50யோட ஃபியூச்சர்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஃபியூச்சர்ஸில் வந்து நான் ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவேன் அப்படின்னா பிட் அண்ட் ஆஸ்க்கை பார்ப்பேன். பிட் அண்ட் ஆஸ்கில் வந்து செல்லர்ஸ் அதிகமாக இருந்தாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து செல்லிங் ஆகிறதுக்கு தான் வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். பட் இதில் வந்து என்ன அப்படின்னா ஒரு 50,000 தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ இதில் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 4 லட்சமும் ரைட் ஹேண்ட் சைடில் 8 லட்சமும் இருந்தால் கண்டிப்பாக செல்லிங் நடக்கும். ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா பை ட்ரெண்டு தான் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் ஸ்டாப் லாஸ் வச்சா ஸ்டாப் லாஸ் அடிக்கும் அப்படின்றது தான் இது அர்த்தம். இது வந்து நிஃப்டி ஃபியூச்சர்ஸோட டேட்டா. ஸோ ஃபியூச்சர்ஸ் டேட்டாவை பார்க்குறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. நான் இப்போ சென்செக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஞாபகம் வச்சுக்கோங்க, சென்செக்ஸ் தான் வந்து ரொம்ப ஓல்டஸ்ட் இண்டிகேட்டர். நாளைக்கு சென்செக்ஸ் பை ஆனால் மட்டும்தான் நிஃப்டி 50 வந்து பை ஆகும். ஸோ நம்ம வந்து சென்செக்ஸை கணிச்சாலே நிஃப்டி 50யை கணிச்சிடலாம். ஸோ இப்போ சென்செக்ஸோட ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா வந்து நான் வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கேன் பாட்டமில். ஸோ இது வந்து அப் ட்ரெண்ட் லைன் இது. ஸோ மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டை நோக்கி தான் போயிட்டுருக்கு. இது வந்து ஒரு ஷார்ட் டேர்மில், ஏன்னா ப்ரீவியஸாக வந்து ஒரு செல் ட்ரெண்ட் தான் வந்து வந்திருக்கு பாருங்கள், மேலேருந்து கீழே இறங்கியிருக்கு. அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு புல் பேக் நடந்திருக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சிட்டு கீழே இறங்கினா மட்டும்தான் வந்து மார்க்கெட் வந்து அடுத்தது வந்து கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது கரெக்டான பாயிண்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 77,717 பாயிண்ட்டு, 77,717.
அதுவும் இல்லாமல் என்ன அப்படின்னா வந்து கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்னில் வந்து சென்செக்ஸில் வந்து ஒரு இன்சைடு பார் கேண்டில் வந்திருக்கு. என்ன அப்படின்னா வந்து ஒரு இன்சைடு பார், அவுட் சைடு பார் அண்ட் இன்சைடு பார். ஸோ இந்த மாதிரி ஒரு 3 கேண்டில் வந்தாலே வந்து ஒரு ட்ரெண்டு வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் ப்ரைஸ் ஆக்ஷன் தியரி சொல்கிறது. ஸோ இப்போது ஷார்ட் டேர்ம் ட்ரெண்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை ட்ரெண்டு. ஸோ அதனால மார்க்கெட் வந்து திருப்பியும் பிரேக் அவுட் டவுன் சைடில் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேண்டில் ஸ்டிக் சொல்லுது. பட் அந்த ட்ரெண்ட் லைனை உடச்சாதான் நமக்கு வந்து என்ன ஏதுன்னு தெரியும். நம்ம மார்க்கெட் சென்டிமெண்ட்டை பார்க்கும்போது குளோபல் மார்க்கெட்டு எஃப்ஐடிஏ ஆக்டிவிட்டியை பார்க்கும்போது நமக்கு என்ன தெரிஞ்சது அப்படின்னா டோஜி கேண்டில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அதனால் நாளைக்கு இந்த 3 பேட்டர்ன் வந்தாலும் என்ன அர்த்தம்னா திருப்பி அடுத்த நாள் வந்து அடுத்தது ஒரு டோஜி சிம்பிள் கூட வரலாம், இல்லை இன்சைடு பார் கேண்டில் வரலாம், வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஈரான் யூஎஸ் வார் வந்து டோட்டலாக நிப்பாட்டினா மட்டும்தான் மார்க்கெட் ஃபர்தராக வந்து மேலே போகும். அது வரைக்கும் இதே ப்ரைஸ் ஒன்றில் தான் வந்து அப்படியே நிற்கும். இல்லைனா கொஞ்சம் கொஞ்சமாக ஆல் டைம் ஹை அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாகவே வந்து மார்க்கெட் வந்து ஒரு போர் நடக்குது அப்படின்னா ஃப்ரைடே சாட்டர்டே வந்து ஏதாவது ஒரு பேட் நியூஸ் வரும். அதுக்கப்புறம் மார்க்கெட் கேப் டவுன் ஆகும். சாரி. இதே மாதிரி தான் போன வாரமும் நடந்தது. ஸோ இந்த வாரத்துக்கும் எப்படின்னா வந்து கேப் டவுன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நாளைக்கு 6:30 தான் கிஃப்ட் நிஃப்டி ஓப்பன் ஆகும். அது ஓப்பனை பொறுத்து தான் நாளைக்கு இன்ட்ராடே நம்ம எப்படி பண்ணணுன்றதை வந்து நம்ம பார்க்கணும். அடுத்தது இன்ட்ராடே எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா பொசிஷனல் மாதிரி இதுக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தட் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒர்க் ஆகும். அதாவது இன்ட்ராடேவை பொறுத்த வரைக்கும் ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். இதுக்கு அடுத்தது தான் வந்து மூவிங் ஆவரேஜ்லாம் போட்டு நம்ம மற்ற இண்டிகேட்டர்ஸ்லாம் போட்டு நம்ம வந்து பார்த்து ட்ரேட் பண்ணணும். நான் பிகினராக இருக்கும்போது ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ் வந்து நான் யூஸே பண்ண மாட்டேன். நார்மலாக வந்து புக்கில் போட்ட மாதிரி புக் ப்ரைஸ் ஆக்ஷன் தியரி படி நான் வந்து டோட்டலாக வந்து யூஸ் பண்ணும்போது எனக்கு நிறைய லாஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸை வந்து நான் ரெஸ்பெக்ட் பண்ண உடனே தான் அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து எனக்கு வந்து நிறைய வந்து ப்ராஃபிட்டபிள் அனுபவத்தை கொடுத்தது. ஸோ இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் டேவோட ஹை, லோ, ஓப்பன், க்ளோஸ் இது தான் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக வந்து ஆக்ட் ஆகும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு இண்டிகேட்டர் வந்து என்ன போட்டிருக்கேன்னா ஓஆர்பி இண்டிகேட்டரு. இது என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஒரு 1/2 hour கேண்டிலை பார்த்துட்டு அதோட ஹை லோவை மார்க் பண்ணி அதை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா அந்த டைரெக்ஷனில் நம்ம ட்ரேட் எடுக்கலாம். இதுதான் டோட்டலாக இன்ட்ராடேவோட ஸ்டைலு. நான் வந்து 5 minutes சார்ட்டை வைக்கல, 30 minutes வச்சுருக்கேன். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 5 minutes சார்ட்டை வச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் டேவோட ஓப்பன், லோ, ஹையை வந்து மார்க் பண்ணிட்டீங்கன்னா அப்படின்னா மார்க்கெட் ஒருவேளை கீழே இறங்குச்சுன்னா ப்ரீவியஸ் டேவோட லோவிலேருந்து சப்போர்ட்டாக எடுத்து அங்கேருந்து மார்க்கெட் மேலே போகும். திடீர்னு மார்க்கெட் வந்து திருப்பி கேப் அப் ஆகிடுச்சு அப்படின்னா ப்ரீவியஸ் டேவோட ஹையை வந்து ரெசிஸ்டன்ஸாக எடுத்து மார்க்கெட் மேலேருந்து கீழே திரும்பும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது பியூர் அண்ட் பியூர் வந்து இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜி. இது பொசிஷனலோ இல்லை ப்ரைஸ் ஆக்ஷன் தியரி கான்செப்டோ கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்ல ப்ராஃபிட்டபுளாக ட்ரேட் பண்ணுற இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் எல்லாருமே முதல்ல இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சிபிஆர் இண்டிகேட்டரோ இல்லை ஏதோ மூவிங் ஆவரேஜ் இண்டிகேட்டரோ இல்லைனா வந்து வேறு இண்டிகேட்டரோ யூஸ் பண்ணுவாங்க. பிவட் இண்டிகேட்டரோ கேமரா பிவட்ஸ் எதுவாக இருந்தாலும் அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் பார்த்து வச்சுட்டு அது ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறம் தான் அவங்க பொசிஷனே எடுப்பாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஈவெண்ட் ட்ரேடிங்கில் வந்து பார்த்திங்கன்னா குவார்ட்டர்லி ரிசல்ட் யார் கொடுக்குறாங்கன்னா HDFC பேங்க் வந்து நாளைக்கு, அதாவது ஏற்கனவே சனிக்கிழமை கொடுத்துட்டாங்க HDFC பேங்க்கும் ICICI பேங்க்கும். ஸோ என்னென்னா வந்து 9% வந்து ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க Q4. இப்போது இது என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து லாஸ்ட் இயர் சேம் Q4 குவார்ட்டருக்கும் இந்த Q4 குவார்ட்டருக்கும் தான் வந்து கொடுத்துருக்காங்க 9% அப்படின்ட்டு. Q3க்கும் Q4க்கும் வந்து இன்னும் கொடுக்கல. ஸோ அப்படின்னும்போது அதை கம்பேர் பண்ணி கொடுக்கறதுனால வந்து ப்ராஃபிட்டில் வந்து சில டவுட்ஸ் எல்லாம் வந்து இருக்குது. ஸோ மேபி வந்து அதெல்லாம் ஏன்னா Q3 Q4 கம்பேர் பண்ணால் தான் மார்க்கெட் மேலே அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும் இல்லையா உண்மையான ப்ராஃபிட் என்ன அப்படின்ட்டு. ஸோ இந்த வருஷத்துக்கும் லாஸ்ட் வருஷத்துக்கும் நான் பாஸ் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க அப்படின்றதுனால ஸோ மார்க்கெட் வந்து இப்போ என்ன ட்ரெண்டோ அதே மாதிரி தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஷார்ட் டேர்மில் என்ன இருக்கோ அதே மாதிரி இருக்கிறது தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்றது அர்த்தம். அடுத்தது ICICI பேங்க் என்ன சொல்லியிருக்காங்கன்னா Q4 ரிசல்ட் என்ன கொடுத்துருக்காங்க லாஸ்ட்டு சாட்டர்டே அப்படின்னா ப்ராஃபிட் ரைசஸ் டு 8.5% வந்து கொடுத்துருக்காங்க. இயர் அண்ட் இயர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் 13,000 கோடி அப்படின்ட்டு. ஸோ இவங்களும் வந்து சேம் HDFC ஸ்டைலில் தான் வந்து போகிறாங்க.
என்ன அப்படின்னா இயர் ஆன் இயர் Q3 to Q4 பார்த்தா தான் வந்து அடுத்த குவார்ட்டர் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். பட் இயர் ஆன் இயர் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அதில் வந்து சில வந்து ஏதோ மறைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பண்ணலாம், இல்லைனா எதுக்கோ வெயிட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பேங்க்கு, ஐடி எல்லாம் தான் வந்து முதல்ல வந்து குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் மிச்ச ஸ்டாக்ஸ்லாம் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் ஐடியும் பேங்க்கும் மேஜர் கம்பெனிஸ் எல்லாமே, ரிலையன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா மார்க்கெட் முடிஞ்ச உடனே 3:30க்கு மேலே இல்லை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தான் வந்து அவங்களோட குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸை வந்து அனுப்புவாங்க மார்க்கெட்டுக்கு. இதை வந்து நான் பிகினராக இருக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டேன் இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுறதுக்கு. 1 வருஷம் கழிச்சு தான் எனக்கே அதுக்கப்புறம் தெரியும். ஸோ அதனால் இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப வேல்யூபிளாக இருக்கும், மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது HDFC பேங்க் வந்து நாளைக்கு ரிசல்ட் அப்படின்றதுனால நாளைக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்ப்போம். நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா HDFCயோட இது எடுத்து வச்சுருக்கேன் ஸ்டாக்கு. அது வந்து 799, அதாவது 800 க்ளோஸ் ஆகிருக்கு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா HDFC பேங்க்கோட ஃபியூச்சர்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். 801.60 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. வழக்கமாக ஃபியூச்சர்ஸ் வந்து ஸ்டாக்கோட ப்ரைஸை விட அதிகமாக இருந்ததுன்னா மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இது வந்து என்னென்னா ஒரு 2 புள்ளி தான் இருக்குது. ஸோ அதனால் ஒரு ரூபா தான் இருக்குது, ரொம்ப அதிகமாக இல்லை. சரி, நம்ம அப்படியே உள்ளே போயிட்டு பிட் அண்ட் ஆஸ்க்கை போய் பார்க்கலாம். பிட் அண்ட் ஆஸ்கில் பார்த்தீங்க அப்படின்னா செல்லர்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்காங்க, 10 லட்சம் கிட்ட இருக்காங்க. ஆனால் பையர்ஸ் பாருங்கள் 3 லட்சம் தான் இருக்காங்க. ஸோ அப்போ செல்லர்ஸோட கை தான் ஓங்கி இருக்கிற மாதிரி தெரியுது HDFC பேங்க்கில். அப்போ நாளைக்கு வந்து என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா மார்க்கெட் வந்து செல் ஆகிறதுக்கு தான் வந்து மார்க்கெட் வந்து சொல்லுது, கேப் டவுன் ஆகிறதுக்கு வந்து HDFC பேங்க் ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும். ஏன்னா பிட் அண்ட் ஆஸ்க் அப்படி தான் இருக்குது. அடுத்தது ICICI பேங்க்கு. ICICI பேங்க்கு பார்த்தீங்கன்னா வந்து அதோட ஸ்டாக் வந்து 1346 இருக்குது. அதோட ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1351 இருக்குது. ஸோ ஒரு 5 புள்ளிகள் வந்து பாசிட்டிவில் இருக்குது ஃபியூச்சர்ஸு. ஸோ ICICI பேங்க் வந்து பாசிட்டிவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிட் அண்ட் ஆஸ்க் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். பிட் அண்ட் ஆஸ்கில் பார்த்தீங்கன்னா பையர்ஸ் தான் ரொம்ப அதிகமாக இருக்காங்க. ஸோ நாளைக்கு HDFC செல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் பேங்க் ICICI பேங்க் வந்து மேலே கேப் அப்போ இல்லைனா வந்து ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மேலே இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் வந்து வாங்க ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுது. ஓகே, HDFC பேங்க்கோட சார்ட் வந்து நான் ட்ரேடிங் வியூவில் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ட்ரேடிங் வியூவில் என்ன ஒரு அட்வான்டேஜ் இருக்கும் மற்ற எல்லா சார்ட் சைட்ஸை விட அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களே வந்து என்றைக்கு ரிசல்ட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்றது இந்த மாதிரி மார்க்ஸ் எல்லாம் வந்து அவங்களே கொடுத்துருவாங்க. நான் வந்து பிகினராக இருக்கும்போது இதெல்லாம் தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து அவங்களோட பெரிய கேண்டிலே இந்த டேட்டில் தான் வந்து இருக்கும். அதிகமாக பை பண்ணுவாங்க, இல்லை அதிகமாக செல் பண்ணுவாங்க. ஸோ அப்படி அதிகமாக பை பண்ணும்போது அந்த ப்ரைஸ் ரேஞ்ச் என்னவோ அதை தாண்டி கீழேயும் இறக்க மாட்டாங்க, மேலேயும் இறக்க மாட்டாங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போது லாஸ்ட் வீடியோவில் நான் இதை பற்றி நான் டீட்டெயில்டாக எக்ஸ்ப்ளனேஷன் போட்டிருக்கேன். இப்போ நம்மளுக்கு வந்து டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால ஷார்ட்டாக வந்து நான் சொல்லி முடிச்சிடுறேன். என்ன அப்படின்னா, இதுதான் வந்து ப்ரீவியஸ் HDFCயோட ரிசல்ட்டோட டேவோட கேண்டில். ஸோ அப்போனா இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து இந்த இடம் வந்து ரொம்ப முக்கியமாக எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த இடத்த விட்டு மார்க்கெட் வந்து கொஞ்சம் தான் வந்து மேலே போயிருக்கு, அதுக்கப்புறம் டோட்டலாக கீழே தான் விழுந்திருக்கு இல்லையா. ஸோ அப்போ இந்த ஜோனுன்றது ரொம்ப முக்கியமான ஜோன் இன்ஸ்டியூஷனுக்கு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். ரிசல்ட்டு போன வாட்டி நல்லா இல்லை அப்படின்றதுனால தான் மார்க்கெட் கீழே விழுந்திருக்கு. அதுவும் இல்லாமல் ஈரான் US போர்ன்றதுனால, ரெண்டாவது HDFCயோட சேர்மன் வந்து ரிசைன் பண்ணதுனால. ஸோ இந்த 3மே நெகட்டிவாக இருந்ததுனால ரிசல்ட் என்ன தான் பாசிட்டிவாக இருந்தாலும் மார்க்கெட் பொத்து இருந்தால் கீழே விழும், அதனால தான் விழுந்திருக்குது. ஸோ HDFC பார்த்திங்கன்னா இப்போ ரிசல்ட் வந்து ஒரு குவார்ட்டரில் ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் வந்து ரிசல்ட்டு நல்லா கொடுத்தா அடுத்த 3 மாதமும் மார்க்கெட் பாசிட்டிவில் தான் இருக்கும். இப்போ லாஸ்ட் குவார்ட்டரில் வந்து என்னென்னா ரிசல்ட் கொஞ்சம் நல்லா இல்லை, சென்டிமெண்ட்டும் நல்லா இல்லை, மார்க்கெட் சென்டிமெண்ட்டுன்றதுனால அடுத்த குவார்ட்டர் வர வரைக்கும் மார்க்கெட் செல் ட்ரெண்ட் தான். அதே மாதிரி இப்போ திருப்பி சென்டிமெண்ட் ஈரான் US போர் வந்து நிப்பாட்டிட்டாங்க அப்படின்னா திருப்பி மார்க்கெட் அடுத்த 3 மாதம் வரைக்கும் நல்லா போகும். HDFC பேங்க்கோட ரிசல்ட்டும் நல்லா இருந்தது அப்படின்னா. ஸோ ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் ஃபார் நெக்ஸ்ட் டார்கெட் பார்த்திங்கன்னா பைக்குக்கான டார்கெட் பார்த்திங்கன்னா 933 இருக்குது HDFCக்கு. ஸோ 933 எப்போ வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குன்னா இன்னும் 3 மாதம் டைம் சான்சஸ் இருக்குது. ஸோ நாளைக்கு என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் பிட் அண்ட் ஆஸ்கில் வந்து ஃபியூச்சர்ஸ் டேட்டாவில் வந்து ரொம்ப நெகட்டிவாக இருக்கிறதுனால கேப் டவுனு. ஸோ நாளைக்கு HDFC செல்லிங் ஆகிறதுக்கு தான் வந்து வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். இதே மாடல் அப்ரோச் தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா Nifty 50 இண்டெக்ஸையும் சென்செக்ஸ் இண்டெக்ஸையும் ICICI பேங்க்குக்கும் நீங்கள் வந்து பார்க்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க.
வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போனதுனால என்னால் ஐசிஐசிஐ பேங்க் போட முடியறதில்ல. நான் அடுத்ததில் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக வேறு ஸ்டாக் இருந்ததுன்னா அதையும் இன்னும் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் கொடுத்துட்றேன். பிகினர்ஸோட மார்க்கெட் நாலேஜ் வளர்த்துக்கிறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, டிஸ்கிரிப்ஷனில் பிகினர்ஸ்க்கு தேவையான விஷயங்கள்லாம் வந்து எழுதியிருக்கேன். ஸோ அதை பார்த்து படித்து உங்களோட மார்க்கெட் நாலேஜை வந்து பெருக்கிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், கமெண்ட் அண்ட் ஷேர். தேங்க்யூ.